வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் விடுதலை பயணத்தில் 38வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 7.31% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். எரிபலிபீடம் செய்தல். சித்திம் மரத்தால் அவர் ஓர் எரிபலிபீடம் செய்தார். அது நீளம் 5 முழமும் அகலம் 5 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார். கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்திருந்தன. அதை வெண்கலத்தால் மூடினார். அவர் பலிபீடத்தின் துணைக்கலன்கள் அனைத்தையும் செய்தார். சாம்பல் சட்டிகள், அள்ளுக்கருவிகள், பலிக்கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்புத் தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார். பலிபீடத்தைச் சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதிப்பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே அவர் பொருத்தினார். தண்டுகளை தாங்குவதற்காக 4 வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலைப்பின்னலின் 4 மூலைகளிலும் அவர் பொருத்தினார். அவர் சித்தீம் மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார். பலிபீடத்தை தூக்கிச் செல்வதற்காக அதன் 2 பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார். பலகைகளைச் சேர்த்து உள்கூடாக அமைத்தார். வெண்கல நீர்த்தொட்டி செய்தல். சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கலக் கண்ணாடிகளைக் கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார். கூடார முற்றம் செய்தல். அவர் முற்றத்தை உருவாக்கினார். தெற்கு பக்கம் தென்திசை நோக்கிய முற்றத்திலுள்ள தொங்குதிரைகள் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டால் ஆனவை, 100 முழம் நீண்டவை. அவற்றிற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவ்வாறே வட பக்கத்திலும் தொங்குதிரைகள் 100 முழம் நீண்டவை. அதற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. மேற்கு பக்கத்தில் 50 முழ தொங்குதிரைகள் இருந்தன. அவற்றிற்காக 10 தூண்கள் 10 பாத பொருத்துகள் இருந்தன. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியால் ஆனவை. கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கி 50 முழ தொங்குதிரைகள் இருந்தன. அதன் ஒரு பகுதியில் 15 முழ தொங்குதிரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. இதுபோன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் 15 முழ தொங்குதிரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்குதிரைகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. தூண்களின் பாத பொருத்துக்கள் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவற்றின் பொதிகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை. முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே வெள்ளிப்பூண்கள் கொண்டிருந்தன. முற்றத்து நுழைவாயிலின் தொங்குதிரை நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. அதன் நீளம் 20 முழம். அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்கு திரைகளுக்கு இணையாக 5 முழமாம். அதற்காக 4 தூண்களுக்கும் 4 வெண்கல பாத பொருத்துகள் இருந்தன. அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன. திருவுறைவிடத்திலும் சுற்றுமுற்றத்திலுள்ள முளைகளெல்லாம் வெண்கலத்தால் ஆனவை. கூடாரத்திற்கு பயன்பட்ட பொருள்கள் திருவுறைவிடத்தின், அதாவது உடன்படிக்கை திருவுறைவிடத்தின் இருப்புக் கணக்கில் இருந்தவை இவையே. மோசேயின் கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கு பின்வருமாறு. யூதா குலத்தைச் சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்ஜலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார். அவரோடு இருந்தவர் தான் குலத்தைச் சார்ந்த அகிஷமாக்கின் மகன் ஒகொலியாபு. அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார். நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னித் தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார். தூயகத்தின் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கமெல்லாம் ஆரத்தி காணிக்கை வழி வந்தது. அது தூயகச் செக்கேல் நிறைபடி 1170 கிலோ கிராம் ஆகும். மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயகச் செக்கேல் நிறைபடி 4020 கிலோகிராம் ஆகும். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள்.
அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு 6 கிராம், அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல். இத்தகைய ஆண்கள் 6,03,550 பேர் இருந்தனர். தூயகத்தில் உள்ள பாதப் பொருத்துகளையும் திரு தூயக திரைக்கான பாதப் பொருத்துகளையும் வார்க்க 4000 கிலோகிராம் வெள்ளியாயிற்று. ஒரு பாத பொருத்துக்கு 40 கிலோகிராமாக 100 பாத பொருத்துகளுக்கு 4000 கிலோகிராம் ஆயிற்று. அதிலிருந்து 20 கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகள் செய்தார், பொதிகைகளை பொதிந்தார், அவற்றிற்கு பூண்கள் அமைத்தார். ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் 2825 கிலோகிராம் ஆகும். அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல வலைப்பின்னலையும் பலிபீடத்திற்கான அனைத்து துணைக்கலன்களையும் செய்தார். மேலும் முற்றத்தைச் சுற்றியுள்ள பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலில் உள்ள பாத பொருத்துகள், திருவுறைவிடத்தின் முளைகள், முற்றத்தைச் சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார். நாம் 1189 அதிகாரங்களில் 88 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.